இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஜப்பான் தி ஆம்பிகஸ் அண்ட் மைசெல் ஓகேவா. ஸோ இதில் இந்த ஆக்சுவலி என்னென்னா கென்சபுரா ஓய் அவங்களோட நோபல் லெக்சர் ஓகேவா. December 7, 1994 நோபல் லெக்சர் கொடுத்துருக்காரு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஓகேவா. ஸோ நம்ம இதில் என்ன சும்மா லைட்டாக மேலாப்பில் கீ பாயிண்ட்ஸ் எனக்கு புரிஞ்சதுக்கு நான் சொல்ல பாருங்க ஓகேவா, அவ்வளோதான். ஸோ 1994 வாங்கியிருக்காரு. ஸோ இது வந்து ஜப்பான் தி ஆம்பிகஸ் அண்ட் மைசெல் அப்படிங்கிறது ஒரு ஆக்சுவலி ஃபிலாசபிக்கல் எஸ்ஸே. அது எப்படி ஜப்பான் வந்து அவனோட ஐடென்டிட்டி எப்படி இழந்த கிடக்கு, அதை எப்படி லிட்ரேச்சர் மூலமாக மீட்டு கொண்டு வரலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இவருக்கு இப்போ நோபல் ப்ரைஸ் கொடுத்தா 1994 அப்போ தான் அந்த ஸ்பீச்சு கொடுத்துருக்காரு ஓகேவா. அண்ட் ஜப்பான் வந்து வேர்ல்டு வார் 2க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஆனால் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் ஜப்பானில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, அது எப்படி லிட்ரேச்சர் போர்ட்ரே பண்ணி அது மாதிரி சொல்லுவார் ஓகேவா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறான்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக ஆரம்பிக்கிறார். சின்ன வயசில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா அவர் சின்ன வயசில் எங்கே இருந்தாருன்னா ஷிக்கோகு ஐலாண்டில் இருந்தார் ஓகேவா. அங்கே வந்து ஃபுல்லாக நேச்சர் சுற்றி இருக்கும். ஸோ அங்கே என்ன பண்ணாருன்னா 2 ஒர்க்கு படித்தார். என்ன ஒர்க்குனா தி அட்வென்ச்சர் ஆஃப் ஹக்கில்பெரி ஃபின், தி ஒண்டர்ஃபுல் அட்வென்ச்சர் ஆஃப் நில்ஸ் ஓகேவா. இந்த புக்ஸ் அவருக்கு என்ன ஆச்சுன்னா அவரை வந்து இந்த எப்படி இந்த வார் டைம்லேருந்து அந்த இதில் தப்பிச்சு இருக்க எஸ்கேப் ஃப்ரம் ரியாலிட்டி சொல்லுவோம்ல. ஸோ அந்த வார் ஈவெண்ட்லேருந்து தப்பிச்சு ஒரு இன்னொரு ரியாலிட்டியில் இருக்கிறதுக்காக அந்த என்வாயன்மெண்ட்டில் இருக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுச்சு ஓகேவா. ஸோ இந்த சைல்டுஹுட் எக்ஸ்பீரியன்ஸையும் லிட்ரேச்சரும் கிடச்சது மூலமாக நிறையா சிம்பிள் பண்ண சொல்கிறார். எப்படின்னா இந்த ஸ்டோரிஸ் அவர் சைல்டு 2 நாளில் அது வந்து அவர் ஃப்ரீடம், அட்வென்ச்சர், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி நிறையா தீம்ஸை வந்து அவனோட ஓன் ரைட்டிங்கில் கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்கிறார் ஓகேவா. ஸோ இந்த 2 ஒர்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. போன தடவை 1 மார்க்கில் கேட்டாங்க வாட் ஆர் த 2 ஒர்க்ஸ்ன்னு கேட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹிஸ் சன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஹிஸ் ஒர்க். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் இவர் எக்ஸ்பீரியன்ஸ் சைல்டுஹுட் வச்சுட்டாரா. நெக்ஸ்ட் இவரோட சன்னு. இந்த சன்னு யாருன்னா அவள் பேர் வந்து ஹிக்காரி, ஹைக்காரியும் ஆச்சு, HIKARI ஹைக்காரி சரியா. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இவன் என்னன்னா அவனுக்கு ஆக்சுவலி வந்து பிரெயின் டிசேபிலிட்டி இருக்கும் ஓகேவா. பிரெயின் டிசேபிலிட்டி இருக்கும். ஸோ வந்து நான் வெர்பல், அவனு எதையும் பேச முடியாது ஓகேவா. ஆனால் அவன் எப்படின்னா பேர்ட்ஸ் கூப்பிட்றத பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணுவான் சரியா. சின்ன சின்ன பேர்ட்ஸ் கூப்பிட்றத பார்த்து ரெஸ்பாண்ட் பண்ணுவான். அப்புறம் வந்து அந்த வாட்டர் ரைடு, அந்த தண்ணி ஓடுறது இதனால் பார்த்து அதோட பேசுவானான் சரியா. ஸோ இதனால் பார்த்த ஓய்க்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது சில எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எப்படி பவர் ஆஃப் கம்யூனிகேஷன், ஒரு கம்யூனிகேஷன் மூலம் என்னென்ன பண்ணலாம் சரியா. ஸோ அவன் ஹைக்காரி என்ன பண்ணுவான்னா மியூசிக் நிறைய பார்ப்பான் ஓகேவா. ஸோ அது மூலமாக அவனோட கம்யூனிகேஷன் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சு ஓகேவா. ஆக்சுவலி யார் பிரெயின் டிசபிலிட்டியோட பர்சனுக்கே அப்படி இருக்குன்னா ஸோ இப்போ கம்யூனிகேஷனோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்ல வர்றாரு ஓகேவா. ஸோ இதெல்லாம் அவரோட ரைட்டிங் கொண்டு வந்திருக்காரு. எப்படின்னா டிசேபிலிட்டி என்ன, ஐடென்டிட்டினா என்ன, ஒரு ஹியூமன் கெப்பாசிட்டி ஃபார் க்ரோத் அண்ட் கனெக்ஷன் சரியா. இதெல்லாம் அவரோட ஒர்க்கில் கொண்டு வந்திருக்காரு இது சன்னு மூலமாக. நெக்ஸ்ட் என்னென்னா ஜப்பான். இப்போ ஜப்பான் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறார் சரியா. ஜப்பானோட மாடர்னைசேஷன் ஆகிட்டு சொல்கிறாங்க, நான் இப்படி இருக்குன்னு சொல்கிறார் ஓகேவா. ஸோ ஆனால் என்ன சொல்கிறாருன்னா ஜப்பான் நேஷ்னல் ஐடென்டிட்டி இப்போ கான்ட்ரடிக்ஷனாக இருக்கான், ஆப்போசிட்டாக இருக்குது. ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க ஜப்பான் வந்து மாடர்னைசேஷன் ஆகிட்டு சொல்கிறாங்க. எப்படி விச் இன்வால்வ் அடாப்டிங் வெஸ்டர்ன் பாலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் மாடல்ஸ் வை ரீட்டைனிங் ட்ரெடிஷ்னல் கல்ச்சர் வேல்யூஸ். இப்போ வந்து ஜப்பான் மாடர்னைஸ் ஆகிட்டு சொல்கிறாங்க. பட் என்னென்னா அது வந்து வெஸ்டர்னோட பாலிட்டிக்கல் ஐடியாஸும் எக்கனாமிக் மாடல்ஸ் அந்த ஐடியாஸ் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் இதோட ஒரிஜினாலிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ இது வந்து கான்ஃப்ளிக்டை ஏற்படுத்து ஜப்பானீஸ் மக்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்டை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க சரியா. இதில் இன்னொரு முக்கியமான சொல்கிறாரு ஜப்பானில் வந்து போஸ்ட் வாருக்கு முன்னாடி ஓகேவா, வாருக்கு அப்புறம் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் தான் இதெல்லாம் இந்த மாதிரி கான்ட்ராடிக்ஷன் இருக்குது நிறையா வர ஆரம்பிச்சுன்னு சொல்கிறார் ஓகேவா. ஸோ இதெல்லாம் தடுக்கணும் என்ன பண்ணணும் சரி. இந்த ஹிஸ்ட்ரியை ரீஜெனரேஷன் ஃப்யூச்சருக்கு வந்து இந்த ஜெனரேஷனுக்கு வந்து இந்த ஹிஸ்ட்ரினா எப்படி கொண்டு போகணும், அதாவது ஜப்பானோட ஒரிஜினாலிட்டி எப்படி கொண்டு போகணும், அதுக்கு தான் அடுத்த பாயிண்ட் அந்த ரோல் ஆஃப் லிட்ரேச்சர் பற்றி பேசுகிறார் ஓகேவா. இப்போ இருக்கிற லிட்ரேச்சர் எப்படி பேசுதுன்னா பிலீவ்ஸ் தட் லிட்ரேச்சர் ஹேஸ் அ க்ரூஷியல் ரோல். இப்போ மாத்திரக்கு ஒரு ரோல் இருக்கு. ஆனால் இப்போ என்ன இருக்குது, இப்போ வந்து இந்த ஒயிட் வாஷ்டு ஹிஸ்ட்ரி பற்றி பேசிகிட்டு இருக்குது. ஆனால் நம்ம வந்து இப்போ வந்து நான் அந்த வெஸ்டர்ன் ஐடியாஸ் தான் அப்படி பேசிகிட்டு இருக்குது. அதை வந்து நம்ம ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு இட் இஸ் எஃபர்ட்ஸ் டு ஒயிட் வாஷ் த ஹிஸ்ட்ரி அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்னாலஜிங் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ் டு என்ஷூர் எ மோர் ஜஸ்ட் எத்திக்கல் ஃபியூச்சர். அது ஃபியூச்சருக்கு வந்து நம்மளோட உண்மையான எத்திக்கல் நம்ம ஜப்பான் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லணும் ஓகேவா. இந்த பாசிட்டிவ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம சொல்லி கரெக்ட் பண்ணணும் ஓகேவா.
ஜப்பான் அண்ட் வெஸ்டர்ன் லிட்ரேச்சர் ட்ரெடிஷன், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வச்சுக்க, ஸ்டோரி டெல்லிங் வந்து இப்போ முக்கியம்னு சொல்கிறாங்க. ஸ்டோரி டெல்லிங் as a way to challenge national myths and promote a deep understanding. ஓகேவா, என்ன தான் மித்தாக இருந்தாலுமே அதில் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. சரியா, எடுத்துக்காட்டுக்கு வந்து 2 பேரை சொல்கிறாங்க. யாருன்னா வில்லியம் பிளேக் அண்ட் வில்லியம் பட்டர் ஈட்ஸ். 2 பேர் ஒர்க்கு எப்படி இருக்குன்னா சோஷியல் அண்டு ஃபிலாசபிக்கலாக இருக்குது, ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளோட ஒர்க்ஸும் என்ன பண்ணோம்னா, இவர் சொல்லுவார்ல பிளேட்டோ, என்னென்னா நம்ம இமோஷன்ஸுக்கு மாரல் வேல்யூஸ் நிறையா இருக்கணும் ஒர்க்கில் அப்படி சொல்லுவார்ல, என்டர்டெயின்மெண்ட்டோட மாடல் வச்சுருக்கணும். அதே மாதிரி தான் என்ன சொல்கிறேன்னா, லிட்ரேச்சர் மஸ்ட் நாட் ஒன்லி entertain but also provoke critical thought and moral responsibility அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, நெக்ஸ்ட் வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன், ஒரு ஸ்பீச் யாருன்னா ஹவபாடா யாசுனாரி. ஓகேவா, யாசுனாரி அவரோட ஸ்பீச் சொல்லியிருக்காரு. ஓகேவா, அவரோட ஜாப்பனீஸ் ரைட்டர் தான் ஒரு நோபல் பிரைஸ் லெக்சரில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜப்பான் the beautiful and myself presented as an idealized vision of Japan aesthetic tradition and culture beauty இருக்காரு. ஓகேவா, ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதில் ஏஸ்தட்டிக் ட்ரெடிஷனும் கிடையாது, கல்ச்சர் பியூட்டியும் கிடையாது. இட் இஸ் மோர் கிரிட்டிக்கல் காம்ப்ளெக்ஸ். ஏன் கிரிட்டிக்கல் காம்ப்ளெக்ஸ்னால் இது வந்து கல்ச்சர் ஹெரிட்டேஜ் யாரும் போடுறது கிடையாது. ஓகேவா, உண்மையான நேஷ்னல் ஐடியல் கிடையாது. நேஷ்னல் ஐடியா எதையும் டிஃபைன் பண்ணலை. அது என்ன சொல்லுது, ஜப்பானுக்கு ஹிஸ்ட்ரி சோசியல் சேஞ்சஸ் மட்டும் சொல்கிறது, அதை மட்டும்தான் சொல்லுது. பட் ஆனால் உண்மையானது என்ன, நம்ம நடந்த இங்கே பெயின்ஃபுல் ட்ரூத். ஓகேவா, போத் த பெயின்ஃபுல் அண்ட் த பியூட்டிஃபுல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரி. பெயின்ஃபுல்லையும் சொல்லணும், ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒன்லி தி பியூட்டி, கல்ச்சரல் பியூட்டி மட்டும் சொல்லியிருக்காரு. ஆனால் அதில் நடந்த பெயின்ஸை பற்றியும் பேசணுங்கிறாரு. ஓகேவா, நெக்ஸ்ட் தி பவர் ஆஃப் ஆம்பிகுட்டி அண்ட் லாங்குவேஜ். இதெல்லாம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வேர்டு எய்ம்னா ஆம்பிகுயஸ். ஓகேவா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிலாசபிக்கலாக ஜப்பானீஸ் ஐடென்டி கொண்டு வரணும் அந்த மாதிரி சொல்லியிருப்பார். அது லிட்ரேச்சர் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா லிட்ரேச்சர் இஸ் டூல் ஃபார் பர்சனல் சோஷியல் ஹீலிங். அதாவது லிட்ரேச்சர் வந்து ஒரு பர்சனலாக சோஷியலாக ஹீல் பண்ண எல்லாத்தையும். சரியா, இது முக்கியமானது. ஹீ சீஸ் ரைட்டிங் as a means to bridge the gaps between the past and present. பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்குள்ள கேப்பை பில்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜாக தான் இந்த லிட்ரேச்சர் இருக்குன்னு சொல்கிறார். ஓகேவா, எப்படி பிட்வீன் கல்ச்சர்ஸ் அண்ட் பிட்வீன் த பர்சனல் கல்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா, அடுத்த ஒரு ஒர்க்கு சொல்கிறாரு, ஃப்ளாமிங் க்ரீன் ட்ரீ. ஓகேவா, இந்த ஒர்க்கை சிம்பிளைஸ் பண்ணதுன்னா இந்த தீம்ஸ் ஆஃப் ரெடம்ஷன் அண்ட் ரீகன்சிலியேஷன் அது வந்து இது பண்ணுறது. ஓகேவா, ஸோ ஓவரால் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, இதில் வந்து என்னது, ஜப்பான் கல்ச்சர் பாஸ்ட்டில் இருக்கிறத எப்படி இருந்துச்சோ அதை வந்து நம்ம இப்போ ஃப்யூச்சருக்கு கொண்டு போகணும். என்னென்ன மாற்றம் நடந்திருக்கு அதனால் நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷன் அந்த கல்ச்சரை மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி. ஓகேவா, தீம்ஸ் பார்க்குறப்ப என்ன ஆகுது, ஆம்பிகுட்டி அண்ட் ஜாப்பனீஸ் ஐடென்டிட்டி, லிட்டரேச்சர் மாரல் அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ரோல் ஆஃப் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஷேப்பிங் ஐடென்டிட்டி. ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருப்பார். சரியா, ஹைக்காரி அந்த மாதிரி சொல்லியிருப்பார். அப்புறம் கான்ட்ராஸ்ட் பிட்வீன் பியூட்டி அண்ட் ட்ரூத் இன் லிட்ரேச்சர். அவ்வளோதான். ஓகே.